ஆட்டோ தொழிலாளர்கள் முன்னணி சங்கத்துடைய சென்னை மாநகர இணை செயலாளர் எழில்ராஜ் பேசுகிறேன். சமீப காலமாக பார்த்திங்கன்னா ஓலா நிறுவனத்துலேயும் சரி ரேபிட்டோனும் சரி ரொம்ப அமௌண்ட் ரொம்ப சொற்பமான அமௌண்ட், வண்டியே ஓட்ட முடியாத அளவுக்கு தான் அமௌண்ட்டு, இந்த புக்கிங்கில் வரக்கூடிய அமௌண்ட்டு போட்டுட்ருக்கானுங்க. இதெல்லாம் எதன் அடிப்படையில் போகிறாங்கன்னு நானும் பல வாட்டி அவங்க கால் பண்ணி கேட்டிருக்கேன். ஆனால் அதுக்கு எந்த ஒரு ரீசன், ஒரு சரியான ஒரு பதிலே சொல்ல மாட்டுறாங்க. சரி, நீங்கள் போடக்கூடிய புக்கிங் சார்ஜுக்குனாச்சு அதை நீங்கள் எந்த அடிப்படையில் போடுறீங்கன்னு கேட்குறேன். கேட்டால் பதில் இல்லை. அப்போது ஆட்டோ டிரைவர் வண்டி ஓட்டி சம்பாரித்து வாழ்வாதாரத்தை காப்பாற்றலான்னு வந்தால் இவனுங்க நம்மக்கிட்டேருந்து பிடிங்கிட்டு, அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் பார்த்திங்கன்னா இந்த ஓலா ஊபர் போன்ற கார்ப்பரேட் நிறுவனத்தில், ரேபிட்டோ போன்ற கார்ப்பரேட் நிறுவனத்தில் வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா இன்றைக்கி பொழுதுக்கு மட்டும்தான் தள்ளுறோம். இன்றைக்கி பொழுது தள்ளும் நகரம். இன்றைக்கி வண்டி ஓட்டினா நாளைக்கு பொழுது போகும். அதில் எந்த ஒரு சேமிப்பும் பண்ண முடியாது. வாங்கியிருக்கக்கூடிய கடனும் அடைக்க முடியாது. இப்படி பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் சந்திச்சிட்ருக்காங்க. இதில் புதுசாக வண்டி எடுத்துகிட்டு இவங்களுடைய டார்கெட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மினிமம் பேலன்ஸ்னு ஒன்று தான் போடுவானுங்க. அந்த மினிமம் பேலன்ஸு, மினிமம் பிக்கப்னு ஒன்று வரும், மினிமம் அமௌண்ட்டுன்னு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தான் ஓலாவில் 80 ரூபா இருந்தது மினிமம். வந்தாலே பில்லு 80 ரூபா வரும். அப்புறம் தான் 75 ரூபா ஆக்குனானுங்க, 70 ரூபா ஆக்குனானுங்க. இன்றைக்கி 68 ரூபா போட்டிருக்கான் இன்றைக்கி பில்லு. நான் உங்களுக்கு அது ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுக்குறேன், ஃபோட்டோவில் பாருங்கள். இது எப்படி அதாவது வேலை செய்யும்போது சம்பள உயர்வு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது வரையும் காலங்காலமாக அப்படி தான் நடந்திருக்கு. இன்றைக்கி 10 ரூபா சம்பளம் வாங்குறியா, நாளைக்கு 12 ரூபா வாங்கு, நாளைக்கு 11 ரூபா வாங்கிக்கோ, 12 ரூபா வாங்கிக்கோ அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். 1000 ரூபா வாங்கிறியா, 1500 ரூபா வாங்கிக்கணும். 1000 ரூபா கொடுக்குறேன்னா அடுத்த மாதம் 800 ரூபா தருவேன், அதுக்கும் அடுத்த மாதம் 600 ரூபா தருவேன். இது போல் வேலை செஞ்சு இருக்கக்கூடிய ஏதாவது தொழிலாளிகளை பார்த்துருக்கீங்களா? வீடியோ பார்க்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் தான் அவங்க. இதை எதன் அடிப்படையில் இந்தமாரி கட்டணங்கள்லாம் போடுறானுங்கன்றது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. பாருங்கள், இப்போ தான் 68 ரூபா ஒரு புக்கிங்க்கு ஸ்பேர் போட்டிருக்கான் பாருங்கள். அப்புறமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டருக்கு தான் 229. ஃபோட்டரில் சென்ட்ரலில் சோழிங்கநல்லூர்லேருந்து சென்ட்ரல் ட்ராப் ஒரு சவாரி எடுத்தேன். அமௌண்ட் 419 ரூபா. அந்த சவாரி புக்கிங் கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட தான் 22 கிலோமீட்ரு வந்திருக்கு. ஆனால் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 419 ரூபா. வண்டி அட்டாச்மெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிலோமீட்டருக்கு 20 ரூபான்னு சொல்லி அட்டாச்மெண்ட் எடுக்கிறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் அதிகமாக போகுது, அமௌண்ட்டு கம்மி பண்ணுறானுங்க. இது போல் பிரச்சனை தான் போர்ட்டர் ஆப்லேயும் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது.